வெல்கம் டு NCS அகாடமி. இங்கே பிளான் கிங்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீட்டில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி சில கொஸ்டின்ஸை பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பார்த்திங்கனாக்கா, ஆர்கிகோனிய போர் இஸ் ப்ரெசன்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆர்கிகோனியத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்குக்கு தான் ஆர்கிகோனிய போர்னு பேர். இது எதில் இருக்கும் அப்படின்னாக்கா மார்க்கன்ஷியாவில் இருக்கும், கேராவில் கிடையாது, அடியாண்டத்தில் இல்லை, ஃபினேரியாவில் கிடையாது. ஸோ ரைட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, செலாஜினல்லா அண்ட் சால்வினியா ஆர் கன்சிடர்ட் டு represent a significant step toward evolution of seed habit because seed habitக்கு இதில் தான் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இந்த ரெண்டுலேயும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபீமேல் gametophyte is free and get dispersed like seeds. Wrong. Female gametophyte lacks archegonia. ஆர்கிகோனியா இதில் தான் ஃபீமேலில் தான் இருக்கும். மெகாஸ்போர்ஸ் பொசஸ் எண்டோஸ்போம் அண்ட் எம்ப்ரியோ சாக் சரௌண்டட் பை சீகோட். ராங். எம்ப்ரியோ டெவலப்ஸ் இன் ஃபீமேல் gametophyte which is retained in parent sporophyte. Right. This option number D is the right in this question. Next question. Which one of the following is considered important in the development of seed habit அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெட்ரோஸ்போரி. ரைட்டு. அப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ராங்கு. ஸோ இது ரைட்டு, இது ராங்கு. ஃப்ரீ லிவிங் gametophyte இது இல்லை, டிபெண்டன்ட் ஸ்போரோஃபைட் எதுவும் கிடையாது. ஸோ ரைட் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹெட்ரோஸ்போரஸ் அப்படின்ட்டுருக்கு. அடியாண்டம் இல்லை, ஹெட்ரோஸ்போரஸ் இல்லை. ஈகோசிஸ்டம் இல்லை, ஹோமோஸ்போரஸ் இல்லை. ட்ரியாப்டிஸ் இதெல்லாம் ஹோமோஸ்போரஸ். சால்வினியா தான் ஹெட்ரோஸ்போரஸ். ஸோ டி இஸ் த ரைட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, in the prothallus of vascular cryptogams, the anthrozoids and egg mature at different times as a result. டிஃப்ரெண்ட் டைம்ஸாக வந்து மெச்சூர் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, there is high degree of fertilization sterility அப்படின்னு கேட்டிருக்கு. இது தவிர one can conclude that the plant is apomictic. எதுவும் கிடையாது. செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ப்ரிவென்டட். ஆமாம், ரைட்டு. ஏன்னாக்கா டிஃப்ரெண்ட் டைமில் வந்து மெச்சூரிட்டி ஆச்சுன்னா செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் சக்ஸஸ் ரைட் ஃபெர்டிலைசேஷன். இதுவும் தவிர. ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து சி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, plant reproducing by spores such as mosses and ferns are grouped under the general term cryptogams. ரைட்டு. ப்ரையோஃபைட்ஸ் கிடையாது, ஸ்போரோஃபைட் கிடையாது, தாலோஃபைட். ரைட் ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ferns meiosis takes place at the time of spore formation. ரைட்டு. ஸ்போர் ஃபார்மேஷன் கிடையாது, கேமிட் ஃபார்மேஷன் கிடையாது, ஆந்திரடி ஆர்கிகோனியா கிடையாது. ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து ஏ தான். Next question. Dichotomous branching is found in. Dichotomous branching is found in அப்படின்னு கேட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா லிவர்வோர்ட்ஸில் டைகாட்டமஸ் பிரான்ச்சிங் தான். எக்ஸாம்பிள் மார்க்கன்ஷியாவில் பார்த்தீங்கன்னா டைகாட்டமஸ் பிரான்ச்சிங். டொடோஃபைட்லாம் கிடையாது, ஃபினேரியாவில் கிடையாது, ஃபான்ஸில் கிடையாது. ஸோ இதில் மட்டும்தான். ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, the walking fern is so named because walking fern ஒரு இதுக்கு ஃபர்ன்ஸுக்கு டெடோஃபைட்டுக்கு நேம் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ராபகேட் வெஜிடேட்டிவ்லி பை இட்ஸ் லீஃப் டிப்ஸ். ரைட். இட் knows how to walk by itself. இல்லை, its spores are able to walk.
இப்போ டிஸ்போசல். ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து ஏ அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, heterosporia and seed habit are often exhibited by a plant possessing அப்படின்னு இருக்கு. எதில் எக்ஸிபிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீட்டியோலில், லிக்யூல், ரைட்டு, பிராக்கில் இல்லை, ஸ்பேத்தில் கிடையாது. லிக்யூலுங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட் ப்ரெசன்ட் இந்த டெர்டோஃபைட்ஸ். அங்கே தான் நீங்கள் அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் கிங்டம் இஸ் கால்டு ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன்ஸ் சொல்லக்கூடிய பிளான்ட் கிங்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். டெர்டோஃபைட்டு கிடையாது, ட்ரெக்கியோஃபைட்டாகவும் கிடையாது, தாலோஃபைட்டாகவும் கிடையாது. பிரயோஃபைட்டா தான் ஆம்பிபியன்ட். ஸோ நீர் நில வாழ்வன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, டெர்டோஃபைட்ஸ் டிஃபர் ஃப்ரம் பிரயோஃபைட்ஸ் அண்ட் தாலோஃபைட்டா இன் ஹேவிங் அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வாஸ்குலார் டிஷ்யூஸ் பிரயோஃபைட்டுக்கும் டெர்டோஃபைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, வாஸ்குலார் டிஷ்யூஸ் டெர்டோஃபைட்டில் இருக்கும். அதுதான் மொட்டைல் ஆந்திரோசைட்ஸில், ஆர்கிகோனியலில், ஆல்டர்னேஷன் ஜெனரேஷனில். ரைட் ஆப்ஷன் வந்து இதுதான் ஏ. அடுத்த வினா, டெர்டோஃபைட்ஸ் டிஃபர் ஃப்ரம் மாசஸ் ஆர் பிரயோஃபைட் இன் பொசஸிங் அப்படின்னு கேட்டிருக்கு. இண்டிபெண்ட் கேமெட்டோஃபைட் ராங்கு. வெல் டெவலப்டு வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் ரைட்டு. ஆர்கிகோனியா ராங்கு. ஃப்ளஜெல்லேட் ஸ்பெர்மடோஃபைட்ஸ் ராங்கு. ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து பி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, which one of the following is not common between Funaria and Selaginella? ஆர்கிகோனியத்தில் இல்லை, எம்ப்ரியோ கிடையாது, ஃப்ளஜெல்லட் ஸ்பெர்ம் கிடையாது, ரூட்ஸ். இது ரெண்டும் இதில் காணப்படும். ரெண்டுலேயுமே ரூட் சிஸ்டம் காணப்படும், ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the plant group that produces spores and embryo but lack vascular tissues and seeds is. இதில் வந்து எது காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெர்டோஃபைட்டில் கிடையாது, ரோடோஃபைட்டாவிலையும் இல்லை, பிரயோஃபைட்டாவிலும் காமனாக இருக்கும். ரெண்டுலேயும் ஒரே மாதிரியான இது ஸ்போர்ஸ் அண்ட் எம்ப்ரியோ. அதுமாதிரி வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்காது. ஸோ இது ஸோ ரைட் ஆப்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெர்ம்ஸ் ஆஃப் போத் Funaria and Teres were released together near the archigonia of Teres. Only its sperms later the archigonia has கேட்டிருக்கு. Teres archigonia repel Funaria sperms இல்லை. Funaria sperms get killed by Teres sperms இல்லை. Funaria sperms are less mobile. Teres archigonia release chemical to attract it. Yes, right. இதுதான் ஹீமோடாக்டின்னு சொல்லுவாங்க. இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எவல்யூஷனரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் Selaginella இஸ். Selaginella is option number heterosporous nature, right. Rhizobore ஸ்ட்ரவைலி லிக்விட் கிடையாது. ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து ஏ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. அமங் த ஃபோர், ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு பை ஓவரி வால் இன் ஜிம்னோஸ்பெர்ம். ரைட். Selaginella is heterosporous, while Salvinia is homosporous. நாங்கள் ரெண்டுமே heterosporous. ஹாஸ்டைல் ஆர் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். அது வந்து டெர்டோஃபைட் ஹாஸ்டைல். Stems are usually unbranched in both cycas and centers. ஸோ இதுவும் ராங். ரைட் ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
செலக்ட் த மிஸ்மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் மிஸ்மேட்சிங்காக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைக்கஸ் டயோசியஸ் ரைட்டு, சால்வினியா ஹெட்ரோஸ்போரஸ் தான், ஈகோசிஸ்டம் ஹோமோஸ்போரஸ் தான், பைனஸ் டயோசிஸ் இதான் மிஸ்மேட்ச். பைனஸ் வந்து மோனோஷியஸ். ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து conifers are adapted to tolerate extreme environmental conditions because அப்படின்னு கேட்டிருக்கு. broad hardy leaves இல்லை, superficial stomata இல்லை, thick cuticle ரைட்டு, presence of vessels இல்லை. ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து சி. ஸோ தட்ஸ் இட் அபவுட் டுடே. ரிமைனிங் கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.